ஹாய் ஹலோ வெல்கம் டு vlog லைஃப் வித் பிரவீனா சரவணன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது ஒரு ஹெல்த்தியான 1 minute பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போது இந்த பொரி சாலட் வந்து பண்ணுறதுக்கு நான் 1 பிக் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1 பிக் ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 கேரட்ஸ் எடுத்திருக்கேன், half a corn, அப்புறம் பார்த்திங்கன்னா half a cup ஆஃப் மிக்சர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வேணுங்கிற வெஜிடபிள்ஸும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பொரி பேக்கெட்டுங்க, ஒரு ஃபுல் பொரி பேக்கெட்டு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பொரி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிக் ஆனியன் எடுத்துருக்கிறதுனால ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் 2 கேரட் சீவி துருவி போட்டிருக்கேங்க. நான் அதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அளவு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்னுமே நான் அளவாக தான் போடுறேன். சரி, மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கம்மியாக தான் இருக்குது, ஸோ மீதி இருக்கிற மிச்சத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா ஹெல்த்தியான சாலடுங்க, டேஸ்ட்டுமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணுனாலும் நினச்சா சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் நான் 1 டீஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். கெச்சப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ், அப்படி இல்லைன்னா சில பேர் டொமேட்டோ சாஸ் பிடிக்காதவங்க 1 டீஸ்பூன் சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் டேஸ்ட்டுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடருங்க. சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா இருந்தாலும் 4 5 கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கான அளவு. நான் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் காரம் தெரியாமல் அந்த கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் கொஞ்சம் உள்ளே இறங்கும், பொரிக்குள்ளே சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயில் இல்லாதவங்க நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட ஹெல்த்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் முறுக்கு அது இதுன்னு ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்போ இல்லை காரமோ கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி போட்டு கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களுக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ண வேண்டாம். 1 டீஸ்பூனு புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீக்லி 2 இல்லை 3 வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வச்சுக்குவோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்கும். இது சாப்பிட்டு ஒரு காஃபி குடித்தா கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next vlog. Bye.